எங்க தலைவர் நறுக்கு சுருக்குன்னு தேர்தல் ஆணையத்தையே பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்படின்னு வரிசையா அவங்க தலைவர் கேட்ட கேள்விகளை கருத்தா பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? திமுக எம்பி திருச்சி சிவா அவர் தான். அவரே செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் சில கேள்விகளை தொகுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. யாரை நோக்கி கேள்வி அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை நோக்கின கேள்வி. ஏன்னா தேர்தல் ஆணைய ரியாக்ஷன் இருக்குல்ல, அது ஹைலைட். ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் இவங்க எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதாவது ரொம்ப இன்டென்சிவான ரெகுலேஷன் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷன் ரோல்ஸ் இருக்குல்ல, தேர்தல் வாக்காளர்கள் பட்டியல், இதை மறுசீரமைப்பு பண்ணுறதுல ரொம்ப பயங்கரமாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு 60 லட்சம் பேர் மேலே வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க பீகாரில் மட்டும். இது எல்லா மாநிலங்களையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி ஒரே டைமில் ஒரு ஸ்டேட்லேருந்து 60 லட்சம் பேருக்கு மேலே வாக்காளர்களை நீக்க முடியும்? இது கரெக்டாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கா? இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷனை முன்வைக்கிறாங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தரப்புலேருந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எதிர்கட்சி ரேஞ்சுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு ஃப்ரீயாக செயல்படக்கூடிய தனி பாடி, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தனி பாடி. அது யாருக்கு கீழேயும் இருக்காது. அப்போது அவங்க சுயமாக வேலை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கட்சிக்காரங்க மாதிரி, அரசியல் கட்சி மாதிரி பிஹேவ் பண்ணி எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி அலிகேஷன்லாம் வைக்கக்கூடாது, அவங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது, பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு பதிலோ எந்த ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷனோ வைக்கல. ஸோ இதை விமர்சனம் பண்ணும் விதமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிவுகளை போட்டிருக்காரு. இதை எடுத்து தான் திருச்சி சிவா அவர்கள் இப்போ நம்ம கிட்ட சொல்கிறார். முக்கியமாக திருச்சி சிவா அவர்கள் சொல்வது என்னென்னா, நம்மெல்லாம் இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஜனநாயகமே இப்போ சோகமான சூழலில் இருக்குது. ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு, இப்போ சோகமான காலகட்டத்துக்கு போயிடுச்சு. பெட்டில் படுக்க போட்டாங்க ஜனநாயகத்தை அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு திருச்சி சிவா அவர்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்காணல் என்பது எடுத்து வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள், பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வதற்கு மாறாக பல்வேறு வினாக்களைத்தான் எழுப்பியிருக்கின்றது. உதாரணத்திற்கு, உச்சநீதிமன்றம் நீங்கள் நீக்கிய 65 லட்சம் வாக்காளருடைய பெயர்களை நீக்கப்பட்டதற்கான காரணங்களை தர வேண்டும் என்று சொன்னதற்கு மாறாக அந்த விளக்கத்தை தருவதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகின்ற ஒரு அணுகுமுறையினை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கின்றது. வீட்டுக்கு வீடு வாக்காளர் சரிபார்ப்பு நடைபெற்றிருந்தால் இந்த அளவிற்கு ஒரு மாநிலத்தில் மட்டும் வாக்காளர்கள் நீக்கப்படுவது எந்த வகையில் சாத்தியம்? அடுத்து, புதிய வாக்காளர்கள் 18 வயதானவர்கள் புதிய வாக்காளர்களை இணைப்பது என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக குறைந்த அளவிலே பீகாரில் இருப்பதற்கு என்ன காரணம்?